अस्मद्गुरु परमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेश रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் புதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் எழுந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தூ புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இதில் இப்போது பிரச்சன்ன பௌத்த பங்காதிகாரம் அப்படின்னு அத்வைத மதத்தில் இருக்கக்கூடிய மாறுதல்கள்லாம் சொல்லி நேர எம்பெருமானை நாம் ஆசிரியித்து பயன்பெற்றுவோம்னு இந்த இதில் சொல்கிறார். அத்வைத மதம் என்ன அப்படின்றது ஞானம் ஒன்று தான் மெய், அந்த ஞானன்றது தான் பிரம்மம், அந்த மீதி எல்லாம் பொய், அந்நியத் சர்வம் மித்யா அப்படின்னு சொல்கிறார். பிரம்ம வத்திரிக்தமாக இந்த உலகம் எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால் அந்த ஞானமயமாக இருக்குதே பிரம்மம், அந்த பிரம்மத்தை அவித்யைன்னு ஒன்று இருக்குது, அந்த அவித்யை மறைக்கிறதுனால இந்த மாதிரி பலவாக தெரியுது அப்படின்னு. இந்த இடத்துல பிரிவில்லா இருளொன்று பிணக்கொன்னில்லா பெருவையிலை மறைத்துலகம் காட்டுமென்ன அறிவில்லா அறிவொன்னை அவித்தை மூடி அகம்புறமென் இவை அனைத்தும் அமைக்கும் என்பார் அப்படின்னு. ஒரு வெயில் இருக்குது, அந்த வெயிலோட கூட, அந்த வெயிலுக்கு எந்த தோஷமும் இல்லை, அந்த வெயிலோட கூட ஒரு இருட்டும் இருக்குது, அந்த இருட்டு வெயிலை மறைக்கிறது, வெயிலை மறைக்கிறதுனால இந்த மாதிரி உள்ளும் புறமும் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்கிறா போல இவாள் ஞானமாகிற பிரம்மம் ஒன்று தான் சத்தியம், மற்றதெல்லாம் போய் அது அவித்தியினால் இந்த உலகமாக தெரியுது. அதான் அறிவில்லா அறிவொன்னை அவித்தை மூடி அகம்புறமென் இவ எனக்கும் அனைத்தும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இவா வைதிகள். யார்? அத்வைத்திகள், வைதிகள், வேதத்தை ஒத்துண்டவா. ஆனால் இவா புத்த மதத்தை தழுவி இருக்கா. அதனால தான் புத்தருடைய கொள்கையில் இவா ஒத்து போகிறதுனால பிரச்சன்ன பௌத்தன், அவன் நேர புத்தன், இவ மறைஞ்சிருக்கிற புத்தன் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, செறிவில்லா புத்தருடன் சேர்ந்து கெட்டார். செறிவில்லா அதாவது பொருட்செறிவே இல்லாத இருக்கக்கூடிய, அதாவது ஒருத்தர் வார்த்தை சொன்னால் அதில் நிறைய அர்த்தங்கள் இருந்ததுன்னா செறிவு, பொருட்செறிவு அர்த்தங்கள் நிறைய இருந்ததுன்னா அவளோட சேரலாம். அவள் வார்த்தையில் அர்த்தமே இல்லை, பொருட்செறிவே இல்லைன்னா ஏதோ வளவளான்னு சப்தம்தான் இருக்குதுன்னு சொன்னால் அவளோட சேர முடியுமா? அதனால் சேரத்தகாத அந்த புத்தர்கள் இருக்காளே, செறிவில்லா புத்தருடன் சேர்ந்து கெட்டார், அவளோடு இவா சேர்ந்து இவாளும் கெட்டு போயிட்டா. வைதிகளாக இருந்தாலும் அவளுடைய சில கொள்கையெல்லாம் போல ஒத்து இருக்கிறதுனால இவாளும் அப்படி. ஏன் அப்படின்னு சொன்னால், வைதிக மதம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், ஜீவன் வேற பரமாத்மா வேறேன்னு சொல்கிறது வைதிக மதம். அந்த பரமாத்மாவை ஆசிரியக்கணும் இந்த ஜீவன், பரமாத்மாவுக்கு சேஷபூதம் இந்த ஜீவன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஜீவன் இது அச்சேதனத்தை கொண்டிருக்குது, தனக்கு அனுபவிக்கக்கூடிய பொருளாக உடல் தொடக்கமாக அப்படி அச்சேதனம் கொண்டிருக்குது. அதனால் இந்த அச்சேதனத்தையும் சேத்தனத்தையும் ஈஸ்வரனையும், இந்த அச்சேதனம் சேத்தனம் ஈஸ்வரன்றது எப்படின்னா,
சேத்தனாக இருக்கவன் போக்தா, அனுபவிக்கக்கூடியவன். இந்த அச்சேதனத்தை உடல் முதலியவர்களாக கொண்டு அனுபவிக்கிறானே. அதனால் அந்த அச்சேதன வஸ்துவெலாம் அனுபவிக்கக்கூடிய வஸ்துவினால போக்கியம் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறோம். அனுபவிக்கக்கூடிய வஸ்து அச்சேதனமெல்லாம். ஜீவன் அனுபவிக்கிறவன். இதெல்லாம் நியமிக்கிறவன் யார் அப்படின்னா பிரேரிதா எம்பெருமான். உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, போக்தா, போக்யம், பிரேரிதா அப்படின்னு இந்த மூன்றுத்தையும் அறிகிறவன் தான் மோட்சத்துக்கு போக முடியும். ஏன்னா போக்தாவாக இருக்கிறவன் இந்த போகப் பொருளாக இருக்கக்கூடிய அச்சேதனம் இருக்குதே, இது அழிவுள்ளது அப்படின்னு தெரிஞ்சுண்டு பிரேரிதாவாக நம்மலாம் நியமிக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமானுடைய திருவடியை பற்றி அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான், அவனோட சேர்ந்திருந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் மோட்சம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் போக்தா, போக்யம், பிரேரிதான்றத நன்னா தெரிஞ்சுக்கணும் இந்த மூணுத்தினுடைய தன்மையை. அதாவது ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னா ப்ரொப்ரைட்டர் இருக்கா, கீழே வேலை பண்ணுறவா இருக்கா, நடுவில் மிடில் மேனேஜ்மெண்ட்காரன் இருக்கான். இந்த மிடில் மேனேஜ்மெண்ட் இருக்கானே, இவன் எப்படி இருக்கணும்னா, இவன் தான் அந்த கம்பெனியை ஓனர் இருக்கான். ஓனர் ஒருத்தனை நியமிச்சிருக்கான், எம்டியாக நியமிச்சிருக்கான். அவன் கீழே வேலை பண்ணுறான். இப்போ இவன் என்ன பண்ணணும்னா, இவன் தான் எல்லா காரியத்தையும் பண்ணான்னா கூட இவன் யார் கீழே பண்ணுறான், அந்த ப்ரொப்ரைட்டர் ஓனர் கீழே இவன் பண்ணுறான். இவன் கீழே இருக்கிறவாள்லாம் யார், இவனுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக நியமிச்சிருக்கவா. இப்போ இவன் என்ன பண்ணணும்னா, இந்த சகாயம் பண்ணுறவாளையே அவள் தான் எல்லாத்தையும் எல்லா காரியமும் பண்ணுறான், இவன் மேற்பார்வை தான் பார்க்குறான். அதுக்காக உடனே அவள் தானே எல்லாத்தையும் பண்ணுறா, அவளே பண்ணட்டும்னு இவன் கண்ணை மூடின்ட்டான்னு வச்சுக்கோங்க, இவன் அழிஞ்சான். ஏன்னா அவள் தப்பு பண்ணாலும் தெரியாது, கடைசியில் நஷ்டத்தில் போய் ஆபத்துலாம் வரும். இல்லை, அதனால் இவன் என்ன பண்ணணும்னா, அவள் நமக்கு சகாயம் பண்ணுறவா, அவளை நாம் தான் சரியாக பார்க்கணும், நமக்கு கீழ்பட்டவா அப்படின்றத இவன் தெரிஞ்சு பண்ணணும். அதே மாதிரி நாம் தான் ஃபைனல் அத்தாரிட்டின்னு இவன் நினச்சிக்கூடாது. இவன் தான் எல்லாத்தையும் அவளெல்லாம் வச்சு வேலை வாங்கி எல்லாம் பண்ணால் கூட நமக்கு மேல்பட்டவன், ஓனராக இருக்கப்பட்டவன் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கான், நாம் அவனுக்கு பவ்யப்படணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கணும். நமக்கு இவனுக்கு கீழே இருக்கவாளையும் அவள் தானே பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே அவளை ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது, அவளை கவர்ன் பண்ணணும். ஆனால் இப்படி கவர்ன் பண்ணுறதுனால நாம் தான் மொத்தமே அப்படின்னு நினச்சிட்டு ஆடக்கூடாது. நாம் ஓனர் நம்ம நியமிச்சிருக்கான், அவன் கீழே நாம் அப்படின்னு அவனுக்கு பவ்யப்படணும். இப்படி போக்தா, போக்யம், பிரேரிதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதும்படி நடந்தாதான். அப்போ அதும்படி நடக்கிறதுன்னா, இப்போ ஓனருக்கு இவன் பவ்யப்பட்டு நடக்கிறான், கீழே இருக்கிற வஸ்துவை இவாளெல்லாம் வேலை வாங்கி இவன் அந்த கம்பெனியை லாபம் ஈட்டுற மாதிரி பண்ணுறான் வச்சுக்கோ. அதனால் இப்போ இவன் என்ன பண்ணணும்னா, நான் போக்தாவாக இருக்கேன், இந்த போக்கியத்தினுடைய தன்மையை தெரிஞ்சுட்டு இதெல்லாம் சாஸ்வதம் கிடையாது அப்படின்னு சொல்லி பிரேரிதாவாக இருக்கிற எம்பெருமான சேரணும் அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனால் இப்படி உபநிஷத் சொல்லிருக்குது எல்லாத்தையும் மறந்துட்டான். என்ன மறந்துட்டான்னு இல்லை, அந்த புத்தரோடு சேர்ந்து ஜீவனையும் ஈசனையும் சிதைக்க பார்த்தார். ஜீவனையும் ஈசனையும் சிதைக்க பார்த்தார். எப்படி அப்படின்னா, புத்தர்களில் பௌத்தன் இருக்கானே, அந்த பௌத்த மதம் மொத்தம் 4 பேர்னு சொன்னோம். அதில் யோகாச்சாரன்னு ஒருத்தன். அவன் என்ன சொல்கிறான், ஞானம் ஒன்று தான் மெய், மற்றதெல்லாம் பொய். அந்த ஞானம் க்ஷணந்தோறும் அழிஞ்சு அழிஞ்சு புதுசு புதுசாக பல ஞானம் உண்டாருது அப்படின்னு சொல்கிறான். அது கீழே பார்த்தோம், நேற்று கூட சுருக்கமாக சொன்னோம். அதாவது விளக்கு எப்படி அந்த எண்ணெயும் திரியும் எடுத்துட்டு புதுசு புதுசாக உண்டாருது, ஆனால் அது தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அது அப்படியே நித்தியமாக இருக்குதுன்ற மாதிரி நமக்கு தோன்றுறது.
ஆனால் அது க்ஷணந்தோறும் அழிஞ்சு புதுசு புதுசாக தோன்றது. அந்த ஞானம் மாத்திரம்தான் மெய், அதுவும் ஸ்திரம் கிடையாது. அது க்ஷணந்தோறும் இது பண்ணுறது, அது ஸ்திரம் போல் தோன்றது, அவ்வளோதான். க்ஷணந்தோறும் உண்டாகி இது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். அந்த ஞானத்தில் எந்த தர்மமும் தன்மையும் கிடையாது. இப்போ தான் சொல்கிறான் அந்த ஞானம் அனித்தியம்னோ, அது பல உண்டாய் உண்டாய் அழிஞ்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறானே, இதெல்லாம் கூட அந்த ஞானத்தில் இல்லை. அதே மாதிரி தான் கொண்டிருக்கிற அந்த பௌத்த ஆகமம் இருக்குதே, பௌத்த சாஸ்திரம், அதுவும் அதை வச்சுட்டு தானே இவன் இதெல்லாம் சொல்கிறான். அதுக்கும் பிரமாணம் கிடையாது, அதுவும் பிரமாணம் கிடையாது. அதை அறியக்கூடிய இவன் இருக்கானே அறிபவனும் மெய் கிடையாது, ஞானத்தினுடைய பலனும் பொய் இப்படின்னு சொல்கிறான். அதையே தான் இவாளும் சொல்கிறான். ஒரே வித்தியாசம் என்னென்னா, ஞானம் ஒன்று தான் மெய், ஞானம்ன்றதுக்கு பிரம்மம்னு பேர் வச்சு அது ஒன்று தான் சத்தியம், அந்நியத் சர்வம் மித்யான்னு சொல்கிறான். அதுதான் அவனும் சொல்கிறான். ஞானம் ஒன்று தான் மெய், மீதி எல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறான். மீதி எதுவும் கிடையாது. அந்த ஞானமும் கூட க்ஷணந்தோறும் அழிஞ்சு அழிஞ்சு புதுசு புதுசாக உண்டாருது அப்படின்னு அவன் சொல்கிறான். இவா அந்த ஞானம் நித்தியம்னு சொல்கிறான். அந்த ஞானம் அனித்தியம், க்ஷணந்தோறும் அழியிறது, வேறு புதுசு புதுசாக உண்டாருதுன்னு சொல்கிறான். இப்படி சொல்கிறது இதுக்கு பிரமாணமாக இருக்கிற வேதம், அவளுக்கு அத்வைத்திக்கு வேதம், இவனுக்கு பௌத்தாகமும், இது எல்லாமே பொய் தான். அதனால் அறியக்கூடியவன் இருக்கான அவனும் பொய் தான். நான் அறியறதுனால வரக்கூடிய பலன் இருக்கு, அதுவும் பொய் தான் அப்படின்னு எல்லாம் ரெண்டு பேரும். அந்த ஞானம் ஒன்று மெய்யின்னு சொல்கிறானே, அது என்ன, மீதி எல்லாம் பொய். அந்த ஞானத்தில் இவா சொல்கிறதுக்கும் அவள் சொல்கிறதுக்கும் என்ன விருப்பாடுன்னா, அத்வைத்தி அந்த ஞானம் நித்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான், அழிவற்றதாக இருக்குது அப்படின்னு. இவன் என்ன சொல்கிறான், பௌத்தன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஞானமும் க்ஷணந்தோறும் அழிஞ்சு அழிஞ்சு உண்டாருது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இது எல்லாமே அது பொய் தான், இந்த பிரமாணம் அது இது எல்லாம் பொய். அதனால் செறிவில்லா புத்தருடன் சேர்ந்து கெட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதனால்தான் பூர்வ பாசுரத்தில் கூட இவர் என்ன பண்ணார்னா, புத்தர் மாட்டுடன் பூட்டுவமே. ஒரு வண்டி ஓணுன்னா ரெண்டு ஓணுமோ இல்லை மாடு, அதனால் அந்த புத்தர் ஒரு மாடு, பௌத்த மதம் இவா ஒரு மாடு மாதிரி ரெண்டு மாடாக பூட்டுவோமேன்னு சொன்னார். அப்புறம் பௌத்தரில் இன்னொருத்தன் ஒரு மாத்தியமிகன்னு ஒருத்தன், அவன் அனைத்தும் பொய், எல்லாம் பொய், ஞானமும் பொய்ன்னு முதல்ல சொல்கிறவன் அவன். அப்போது அவன் சாதிக்கிறதும் பொய், அத்வைதிகள் ஞானத்தை மெய் என்ன, அதனால் ஞானம் பொய்ன்னு அவன் சொல்கிறான். ஆனால் என்ன சொல்கிறான், இவன் சாதிக்கிறான விஷயம் அதுவும் பொய்ன்றான். அப்படி என்ன இவாளும் சொல்கிறாளோ, வேதமெல்லாம் பொய், பிரமாணமெல்லாம் பொய், பிரமாணத்தினால் தெரியுது பொய், பிரமாணத்தை அறிகிறவன் பொய்ன்னு அந்த மாதிரி. அதனால் இப்போ ஞானமும் பொய்ன்னு அவன் சொல்கிறதுனால அந்த ஞானம் பொய்ன்னு இவன் சாதிக்கிறானோ இல்லை, அதுவும் பொய் தானே. அப்போ என்னாச்சு, அப்போ ஞானம் மெய்யின்ற மாதிரி ஆகிடுது. அப்போ அத்வைதிகள் ஞானத்தை மெய்யின்னு சொன்னால் போல் அவனும் சொல்கிற மாதிரி இருக்குது. ஞானத்தை தவிர வேற எல்லாம் பொய்ன்னு அத்வைத்தி சொன்ன மாதிரி என்ன, மாத்தியமீனு எல்லாத்தையும் சொல்லி ஞானம் பொய்ன்னு அவளும் மாத்தியமீனை போல அவளும் ஒத்துக்க வேண்டியதாக போடும். ஏன்னா ஞானம் மெய்யின்னு அத்வைத்தி சொன்னால் கூட அதை ஸ்தாபிக்கிறது பொய்ன்றதுனால அப்போது ஞானமும் பொய்ன்னு தானே வந்துடும். ஒரு விஷயத்தை மெய்யின்னு சொல்கிறார், ஆனால் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாலே அதெல்லாம் தப்பானது அப்படின்னு சொல்லிட்டா அப்போ அது ரைட்டாக இருக்குமா, அதுவும் தப்பு தானே. ஆனால் மாதிரி இப்படி பௌத்தர்களில் 4 பிரிவு இருந்தாலும் அந்த 4 பிரிவுக்காரோட இவாளுக்கும் ஒத்து போகிறது. ஆனால் இவா வைதிக மதத்தை தழுவினவான். அதனால் அது இப்போ என்னாச்சு, செறிவில்லா புத்தருடன் சேர்ந்து கெட்டார், சிவனையும் ஈசனையும் சிதைக்க பார்த்தார். அதனால் ஈசனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பிரேரிதாவாக இருக்கானே, அவன் கீழே
இந்த போக்கிய பொருள்கள்லாம் சரீர இந்திரியங்களாக கொண்டு அனுபவிக்கக்கூடிய பொருள்களாக கொண்டு ஜீவன் இருக்கானே, இந்த ஜீவனையும் இது அவர ஜீவன், அவன் உயர்ந்த ஜீவன், பால் உயர்ந்த ஜீவன். அதனால் இப்படி இருக்க அதனால் உயர்ந்த ஜீவனாக இருக்க, அதான் அவன் பரமாத்மா, இவன் அவர ஆத்மா. இப்படி வித்தியாசம் இருக்கக்கூடிய, ஏன்னா இவன் அழியக்கூடிய அச்சேதனத்தை அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கான், அச்சேதனத்தோட கூடியே இருக்கான். சரி, அதில் உள்ள ரொம்ப போகணும். அப்படி இருக்கக்கூடிய இந்த அவராத்மாவாக இருக்கக்கூடிய ஜீவனையும் பரமாத்மாவையும், பிரேரிதாவாக இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் அவ எல்லாமே பொய்ன்னு சொல்லிவிட்டதுனால எப்படி, அதனால் ஜீவனையும் சிதைக்க பார்த்தார். சரி, இதெல்லாம் நமக்கு வைதிக மதத்தில் வேதம் இதெல்லாம் சொல்லலை. அதனால் நெறி இல்லா நேர் வழியும் தானே ஆனான். அந்த எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா நேரிய உபாயமாக நமக்கு நிற்கிறான். அவனை சரணம் அடைந்து நெடுமாலை நாம் அடைந்து நிலை பெற்றோமே அப்படின்னு இந்த நேர் வழியை, உயர்ந்த வழியை நமக்கு இதில் இருக்கிற தோஷத்தை காண்பிச்சார். எம்பெருமான நாம் சரணடையணும், அதுதான் நமக்கு இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டு நாம் நித்திய சுகத்தை அடைய முடியும் அப்படின்னு. மேலே ஜைன மத பங்காதிகாரம், அது நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. आदिवंशोपादीनितिवर्यान् भजेन् श्रीरङ्गपूर्वषडीशानपदाश्रयं श्रीवत्संसलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्.